நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அருகமான ஆட்டோடெக் இசிஎம் ரிப்பேர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் இன் பெரம்பலூர். ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, அந்த வண்டியில் ஸ்கோடா பாபியா டீசல் வண்டி, கஸ்டமர் வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தார். என்ன பிரச்சனைன்னு போய் பார்க்கும்போது வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வண்டி நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என்னென்னு பார்க்கும்போது வண்டி பார்த்திங்கன்னா சேஃப் மோடுக்கு போயிடுச்சு. இந்த பாபியா வந்து சேஃப் மோடுக்கு போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுன்னா, வண்டி ஸ்டார்ட் ஆகும், அப்படியே ஆஃப் ஆகும், ஸ்டார்ட் ஆகும், அப்படியே ஆஃப் ஆகும். சேஃப் மோடுக்கு போயிடும், டப்புன்னு ஆஃப் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா சாவி சொருவிருக்கேன், கேன் பாக்ஸில் இசிஎம் போட்டிருக்கேன், டெல்ஃபி மீட்ரு போர்டு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா சேஃப் மோடுக்கு போயிடுச்சு. ஆக்சுவலாக சேஃப் மோடுக்கு போனதுனால என்ன டவுட்டுன்னா, கம்யூனிகேஷன். இதோட கம்யூனிகேஷன் என்ன பண்ணுன்னா, ஒன்றும் சாவியில் இருக்காது, ரெண்டாவது இசிஎம் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து விவிடிஐ மெனி டூலில் போய் பார்க்கும்போது, விவிடிஐ மெனி டூலில் போட்டு நம்ம சாவியில் சிப்போட ஸ்டேட்மெண்ட்டு என்ன ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தோம்னா, சாவியை உள்ளே வச்சுட்டேன். ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, சாவியில் வந்து ஆல்ரெடி நான் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டேன். ஸ்கேன் பண்ணோன்னா பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். அன்னோன், சாவியில் வர சிப்பில் எந்த விஷயமும் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் வண்டி கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கு பிறகு கண்ணாடி சிப்பு, டியூபு கண்ணாடி சிப்பு ID48 இதை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இப்போ நான் இந்த சாவியில் ஒன்றும் இல்லைங்கிறதுனால வண்டி சேஃப் மோடுக்கு போயிடுச்சு. சேஃப் மோடுக்கு போயிடுச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுன்னா, சாவியை ஆஃப் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், சேஃப் மோடில் தான் இருக்குது. அந்த சாவிக்குமே இந்த சாவிக்கு சேஃப் மோடில் தான் இருக்குது. இப்போ நான் இக்னிஷன் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடி இங்கே ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள், ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நான் மறுபடி இந்த சிப்பை பக்கத்தில் வச்சு சாவி ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா சேஃப் மோடு இப்போ போயிடும். அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணது சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். சேஃப் மோடு போகுதான்னு வாட்ச் பண்ணுங்கள். சேஃப் மோடு போயிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இந்த சிப்பை சாவியில் வச்சு வண்டியில் மாட்டி ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். அடுத்த பேட்சுக்கு இந்த சிப்பில் வந்து ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. இந்த சிப்பில் ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. இந்த சிப்பை வந்து சாவியில் வச்சு வண்டியில் மாட்டினோன்னா கண்டிப்பாக வண்டி ஸ்டார்ட் ஆகிரும். சிப்பில் ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. சேஃப் மோடு போயிடுச்சு. இதுதான் விஷயம். ஆக்சுவலாக அடுத்த பேட்ச் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. அட்மிஷன் போயிட்டுருக்கு. கரண்ட்டில் பேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. ட்ரைனிங் ஒன்றையும் முழுக்க ப்ராக்டிக்கலாக தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எதையுமே வந்து மறைக்கிற வேலை கிடையாது. முழுக்க அவங்களையே வர ஸ்டூடெண்ட்ஸையே நம்ம செய்ய வைக்கிறது தான் வேலையே. இல்லை சிப்பாக இருந்தாலும், இசிஎம் பிரிக்கிற மாதிரி இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இது ஃபுல்லாக ப்ராக்டிக்கலு. சால்ட்ரிங் டீசால்ட்ரிங் ஸ்டேஷனு. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நைட் நேரத்தில் எடுத்தது. கொஞ்சம் இன்ஸ்டியூட்டில் வேலை இருந்ததுனால இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எடுத்தது. யார் வேணாலும், வயது வரம்பு கிடையாது. முழுக்க ப்ராக்டிக்கல் தான். நமக்கு பக்கத்துலேயே ஒர்க் ஷாப்பும் இருக்குது. நம்மளோட ஒர்க் ஷாப்பே இருக்குது. முழுக்க ப்ராக்டிக்கல் தான். தியரிங்கிறது ஒன்றும் பெருசாக நம்ம சொல்லிக்க மாட்டோம். முழுக்க சொல்லி கொடுக்குறத டைரெக்டாக வண்டிக்கிட்ட போய் செய்கிறது தான் ஒர்க்கு. அப்போ தான் அவங்க பழகிட்டு போயுமே அவங்க இடத்துல செய்ய பழகுவாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக ஒன்றுமே யூஸு கிடையாது. சேஃப் மோடு போயிடுச்சு. ஓகே நண்பர்களே, ரொம்ப நன்றி. யார் இசிஎம் ட்ரைனிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, வண்டி சம்மந்தமாக ஆட்டோமொபைல் ஃபீல்டுக்கு உள்ளே வரணும்னு நினைக்கிறீங்களோ, புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் கீழே போடுறோம். நீங்கள் யாராக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.